வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். सफल जीवन कलिसिया में हिंदी आराधना में आए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करती हूँ. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. हमारे परमेश्वर बहुत ही अच्छा है और उसका अनुग्रह हमारे लिए सदा बनी रहती है. கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபை நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. क्योंकि एक क्रिश्चियन का लाइफ आके एक करुणा भरा वाला होता है. தேவன் இரக்கத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर अपनी करुणा हमको देता है. நாம் என்ன பண்ண வேண்டும்? और हम क्या करना है? அதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். उसके लिए हम आके परमेश्वर के साथ मिलके काम करना है. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். और उसे हमें ले लेना है. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு सब लोग बहुत लोग क्या करते हैं, उद्धार पाने के बाद அவங்க ஏதோ செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. वो जो करना चाहते हैं वही करते हैं. பிரச்சனையே அதுதான். और वही एक मुसीबत की बात है. பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வை அவர்கள் தேடுகிறார்கள். जब आके मुसीबत आता है तब वो खुद उस मुसीबत का आके सॉल्यूशन ढूंढते हैं. உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. அங்க இருக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்கிறார்கள் அவர்கள். उदाहरण के लिए आदाम और एवाल को ले लीजिए. वो परमेश्वर के विरोध पाप करते हैं. தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்ச பிறகு அந்த பாவத்துக்கான தீர்வை அவர்கள் தேடுகிறார்கள். तो पाप करने, परमेश्वर के विरोध पाप करने के बाद उसका सॉल्यूशन वो खुद ढूंढते हैं. பாவம் செஞ்ச பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட பிறகு தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் தோட்டத்துக்குள்ளே பயந்து ஒளிந்து கொண்டார்கள். पाप करने के बाद जब उनके आंख खुलते हैं तो उन्हें पता चलता है वो बिना कपड़े के और वो भागने लगते हैं. அப்போ அவங்க பயந்து ஒளிந்து கொண்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க நிர்வாணத்தை மூடுறதுக்கு அத்திலைகளை தைத்துக் கொள்கிறார்கள். जब वो आकर वो डर के भागते हैं कि वो बिना कपड़े के हैं तो छुपने के लिए अपने आप को ढकने के लिए पत्तों से ढकते हैं. அந்த பாவ பிரச்சனைக்கு அவர்களே தீர்வு காணுகிறார்கள். तो देखिए उस पाप का एक सॉल्यूशन वो खुद ढूंढते हैं. பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கிறது. और वहीं पे आके मुसीबत खड़ा होता है. ஆனா தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரும் பொழுது जब परमेश्वर आकर एदोम बगीचे में आते हैं, அவரு ஆதாம கேக்குறாரு, நீ எங்க இருக்கிறன்னு கேக்குறாரு. आदम एवल से पूछते हैं कि तुम लोग कहाँ पे हो. அவர் கேக்குறாரு, நீ எங்க இருக்கிறாய் அப்படின்றாரு. परमेश्वर पूछते हैं कि तुम कहाँ पे हो. அவருக்கு தெரியும் பாருங்க, ஆதாம் பாவம் செஞ்சுட்டான்னு தெரியும். और वो लोग आके पाप किए करके उन्हें पता है. ஆனா அவர் கேக்குறாரு, நீ பாவம் செஞ்சான்னு கேட்கல, நீ எங்க இருக்கிற அப்படின்றாரு. तो वो पूछते हैं क्या तूने पाप किया है और तू कहाँ पे है. ஏன் அப்படி கேக்குறாருன்னா, நீ செஞ்ச பாவத்துக்கு தீர்வு நீ தேட முடியாது, நான் தான் தர முடியும்னு சொல்றாரு. क्यों परमेश्वर ऐसे पूछते हैं? क्योंकि तूने जो पाप किया है उसका सॉल्यूशन तू नहीं ढूंढ सकता, बल्कि मैं दे सकता हूँ. அந்த தீர்வு தான் தேவனுடைய கிருபையா இருக்கிறது. और वो सॉल्यूशन आके परमेश्वर की एक अनुग्रह है. என்ன பண்றாருன்னா, தோல் உடைகளால உண்டாக்குன ஒரு ஆடையை தேவன் உண்டாக்குறாங்க. तो वहाँ पे परमेश्वर क्या करते हैं, बकरे को मार के उनके छिलके से आके उनको कपड़े बना के देते हैं. என்ன பண்றாருன்னா, ஒரு மிருகத்தை கொல்றாரு. तो वहाँ पे क्या करते हैं, एक भेड़ को मारते हैं. கொன்னு அந்த தோலை எடுத்து அந்த ரத்தத்தோட அவர்கள் அப்படியே மூடுகிறார். और उस छिलके को खून से लेके ही उनको ढकते हैं. இந்த உலகம் பாருங்க, பாவம் செஞ்சா, தப்பு செஞ்சா, குற்றம் செஞ்சா அவர்களை பார்த்து கேலி செய்கிறது, கிண்டல் பண்ணுகிறது. अभी देखिए कोई पाप करता है तो क्या करते हैं, उसको हम चिढ़ाते हैं, उसको அவங்கள அவமானப்படுத்துகிறது. हम उसको आके उसको अपमान करते हैं. ஆனா நம்ம தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். लेकिन हमारा परमेश्वर बहुत ही प्रेम करने वाला அவர் है பாவத்தை மூடுகிறவராய் இருக்கிறார். और हमारे पाप को ढकते हैं. ஆமா, அவர் யாருக்கும் சொல்ல மாட்டாரு, वो किसी को भी बोलते नहीं है, அவர் அதை மூடுகிறார். वो उसको ढकते हैं. உங்க அவமானத்தை மூடுகிறார், आपके अपमान को ढकते हैं, நிந்தையை மூடுகிறார். आपकी शर्मिंदा को ढकते हैं. ஓ பாவ பிரச்சனைக்கான தீர்வை அவர் எடுத்துக்கொண்டு, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முழுமையாக ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. அங்கே காண்பிக்கிறவரா இருக்கிறார். எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் தீர்வா இருக்கிறேன் என்று தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறவரா और இருக்கிறார். आपकी सारी मुसीबतों का हल आप नहीं है बल्कि परमेश्वर है करके कहते हैं. அதனால தான் வேதத்தில் பார்க்குற ஒவ்வொரு சரித்திர புஸ்தகத்திலும் அவருடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். इसलिए हम वचन कहते हैं कि हर वचन में आके उसके अनुग्रह को दिखाते हैं, அவருடைய தயவை விளங்க பண்ணுகிறார். उसकी दया को दिखाते हैं. அதை நான் அப்படி சொல்றேன், சரியான நேரத்தில் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். इसीलिए वचन कहता है कि सही समय पे आके वो अपने अनुग्रह को हमें देते हैं. சரியான நேரத்தில் இயேசு மட்டும் கல்வாரி சிலுவையில மரிக்கலனா நம்ம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. आमीन. सही समय पे अगर यीशु मसीह ने अपने खून को नहीं बहाया होता तो आज हम उद्धार नहीं पाए होते. அதுதான் சரியான நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபையா இருக்கிறது. और वही सही समय पे परमेश्वर हमें देने वाला एक अनुग्रह है. வேதத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மறுபடியும் வருகிறது. இந்த பாவத்தின் விளைவாக என்ன பண்றாருன்னா, தேவன் மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுகிறார். तो वचन में आके एक ऐसा जगह पे आता है कि मनुष्य को बनाने के लिए परमेश्वर आखिर बहुत ही दुख उठाते हैं. மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தின் விளைவாக அவர் உண்டாக்கின எல்லா மனுஷனையும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு.
तो उनका दिल आके दुख से भरने की वजह से इस सारी दुनिया को मैं मिटाने वाला हूं करके कहते हैं। அந்த அழிவின் மத்தியில சரியான நேரத்துல தேவனுடைய கிருபை அங்கு நோவாவுக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. लेकिन उस बर्बादी के पीछे एक सही समय पे नोहा को एक अनुग्रह देते हैं। அதுதான் வேதம் சொல்றது, தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. इसीलिए वचन में हम देखते हैं कि परमेश्वर की नजर में आके नोहा को आके एक अनुग्रह मिला। என்ன பண்ணுது, அந்த அழிவின் மத்தியில நோவாவை தூக்கி எடுக்கிறது. क्योंकि आके बर्बादी के समय में नोवा खड़ा होता है, எடுத்து அந்த அழிவின் மத்தியில பாதுகாக்கிறது. और उस बर्बादी के बीच में नोवा को आके प्रोटेक्ट करते हैं, பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறது. और परमेश्वर उनको संभाल कर उनको आशीष भी देते हैं। மறுபடியும் தேவன் நோவாவிட்ட உடன்படிக்கை பண்ணுகிறார். और फिर से आके नोवा के पास परमेश्वर बोलते हैं, இதுதான் கிருபை. यही है एक अनुग्रह। சரியான நேரத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். और सही समय पे परमेश्वर अपने अनुग्रह को हमें दिखाते हैं। அப்ப நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா மறுபடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் கிருபையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். आप लगातार देखते हैं तो परमेश्वर अब्राहम की जिंदगी में भी अपने अनुग्रह को दिखाते हैं। ஆபிரகாம் பாருங்க, தேவனை அறியாத ஒரு அந்நிய ஜாதியான். अब्राहम आके परमेश्वर को नहीं जानता था, वो एक अन्य जाति में से आया था। தேவனை அறியாத பின்னணியிலிருந்து ஆபிரகாம் வருகிறார். उसकी जनरेशन आके परमेश्वर को नहीं जानती थी। ஆமா, விக்கிரகங்கள்லாம் செஞ்சு விக்கிற ஒரு தொழிலை செய்கிறார் ஆபிரகாம். वो आके मूर्ति पूजा को आके बनाकर बिक्री करने वाले परिवार में से था। இதன் மத்தியில தான் தேவனுடைய கிருபை அவரை தேடி வருகிறது சரியான நேரத்துல. लेकिन इन सब के बीच में सही समय पे अब्राहम को ढूंढकर परमेश्वर के अनुग्रह आता है, அங்க ஒரு மாபெரும் ஒரு அழைப்பு தேவன் கொடுக்கிறார். और परमेश्वर एक बहुत ही बड़ा बुलाहट उसके लिए बोलते हैं। என்னன்னா, இந்த வாழ்க்கையை விட்டு, இந்த தேசத்தை விட்டு, இந்த இனத்தை விட்டு, உன் தகப்பனை விட்டு வா, வெளியே வான்றாரு. परमेश्वर कहते हैं, इस देश को, अपने पिता को, अपने घर को छोड़ के यहाँ से बाहर आ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. और मैं जिस देश को तुझे दिखाता हूँ वहाँ पे तू जा। வெளியே தூக்கி எடுக்கிறார். அந்த அவல நிலையிலிருந்து, அந்த பின்னணியிலிருந்து ஒரு விக்கிரக செஞ்சு விக்கிற பின்னணியிலிருந்து ஆபிரகாம் தேவன் அழைக்கிறாரு. देखिए, उस मूर्ति पूजा परिवार में पैदा हुआ परिवार से उसे बुला रहे हैं। ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை அது ஆபிரகாமுக்கு. अब्राहम को एक बहुत ही मुश्किल भरा जीवन था, கைக்கூலி வேலை, बहुत ही मुश्किल था, ஒரு தரித்திர நிலை இருந்திருக்கலாம். और बहुत ही गरीबी में था। இதன் மத்தியில் ஆபிரகாம் தேவன் அழைக்கிறார், வெளியே வா அப்படின்றாரு. लेकिन इन सब की परिस्थितियों में परमेश्वर आकर अब्राहम को बाहर ஒரு बुलाते हैं, மாபெரும் ஒரு அழைப்பு ஆபிரகாமுக்கு நேராக தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். और अब्राहम को एक बहुत ही बड़ा बुलावट देते हैं। அந்த தேசம் எப்பேற்பட்ட தேசமா இருக்கிறது அப்படின்னா, अब वो देश कैसा है, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசமா இருக்கிறது. जहाँ पे दूध और शहद आके बहता है, वैसा एक परिपूर्णता आशीष से भरा हुआ एक देश है। இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் ஆபிரகாமை அழைக்கிறவராய் இருக்கிறார். अब ऐसा एक जिंदगी के लिए परमेश्वर अब्राहम को बुलाते हैं। இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கிரியையினால அல்ல, கிருபையினால நம்ம வாழும்படி தேவன் அழைக்கிறார். अब ये मसीहा का जीवन आकर परमेश्वर की कृपा से जीने के लिए बुलाते हैं। அதனால தான் வெளியே கொண்டு வந்து அவரை ஆசீர்வதிக்கிறார். इसीलिए उसे बाहर लेके आके परमेश्वर उनको आशीष करते हैं, அவர் மீது ஆசீர்வாதம் இருக்கிறது, और उनके ऊपर आशीष है, தேவனுடைய கிருபை இருக்கிறது. परमेश्वर की अनुग्रह है। இதனால என்ன நடக்குது அப்படின்னா, अब इसके वजह से क्या होता है, பார்வோனுடைய தயவை தேவன் ஆபிரகாம் மீது திருப்ப வல்லவராய் இருக்கிறார். अब यहाँ के फारून का दया आके अब्राहम के ऊपर आया, இதுதான் சரியான நேரத்தில் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. और यही सही समय पे परमेश्वर की अनुग्रह आके हमारे ऊपर आता है। சும்மா தேவன் கிருபையை கொடுத்துட்டு இரக்கத்தை கொடுத்துட்டு அவர் அப்படியே போயிடுறது கிடையாது. परमेश्वर सिर्फ हमें अनुग्रह और दया दे के चले नहीं जाते हैं, அவர் தொடர்ந்து அங்க நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார் நமக்காக. और वो लगातार उसी जगह पे रहकर हमारे लिए काम करते हैं। அதுதான் வேதம் சொல்வது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. इसीलिए परमेश्वर कहते हैं, मैं कभी भी तेरे से तुझे छोड़ के नहीं जाऊंगा और तेरा हाथ नहीं छोड़ूंगा। அவர் எப்பொழுதும் நம்மளையே பார்த்து கொண்டிருக்கிறார். और वो हमेशा परमेश्वर हमें ही देखते रहते हैं। அதுதான் இரக்கமா இருக்கிறது, वही आकी மன உருக்கமா இருக்கிறது, उनका दया मन का दया है, நீடிய சாந்தமா இருக்கிறது, और अति शांति रखने மகா वाले हैं, கிருபையா இருக்கிறது. और बहुत ही ज्यादा कृपा रखने वाले அப்ப हैं। ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, பார்வோனுடைய தயை கிடைக்க பண்ணும் பொழுது तो यहाँ पे आके फारो का दया मिलते समय अब्राहम को செல்வ சீமானாக மாறுகிறார் ஆபிரகாம். और बहुत ही अमीर बनता है वो, பொன் வெள்ளி உடைய செல்வ சீமானாகுகிறார். सोना चांदी से भरा हुआ आशीर्वाद। ஒன்றுமில்லாமல் இருந்த ஆபிரகாம் தேவன் தூக்கி எடுத்து अब्राहम के पास कुछ भी नहीं था, लेकिन परमेश्वर ने उसको उठा के खड़ा அழைப்பை किया, கொடுத்து उसको बुलाया தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். और अपने अनुग्रह को दिखाता இந்த है। கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கிறது என்று அங்க வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். तो यहाँ पे आके एक मसीहा का जीवन कैसा होता है करके दिखा रहे हैं। சுலபமாய் மேல வெற்றி எடுக்க முடியும் என்று தேவன் அங்க வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். और यहाँ पे आके आसानी से जीत ले सकते हैं करके परमेश्वर दिखाते हैं। அதனால தேவன் என்ன பண்ணுகிறார், வாக்குத்தத்தத்தினால் ஈசாக்கை பெறும்படி அவருக்கு
ஒரு காரியத்தை கொடுக்கிறார். इसीलिए आके यहाँ परमेश्वर आके अपने प्रॉमिसों से भर के लेके जाते ஆமா, இந்த हैं. வாக்குத்தத்தம் எப்பேற்பட்டதா இருக்குதுன்னா கிருபையினால வருகிறதா இருக்கிறது. अब ऐसा प्रॉमिस कैसा भरा हुआ है, माने उनके अनुग्रह से भरा हुआ है. நிச்சயமா நீ பிள்ளை பெறுவ. और सच में आके उनको बच्चे देंगे. உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான்னு தேவனுடைய வார்த்தையானது கிருபையை வெளிப்படுத்துகிறது. और परमेश्वर का वचन आके अनुग्रह के रूप में उसके पास आता है. ஆனா அங்க ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்கிறார். लेकिन अब्राहम आके वहां पे एक बहुत ही बड़ी गलती करता है. கிறிஸ்தவ வாழ்க்கை கிரியையினால நடப்பிக்கணும் நடக்கிறாரு. यहाँ पे आके एक मसीहा के जीवन के विरोध में चलते हैं. அப்படி கிரியையினால செய்யும் பொழுது என்ன நடக்குது? மாபெரும் தவறு. இஸ்மவேல் என்ற ஒரு மகன் அவனுக்கு பிறக்கிறார். तो यहाँ पे जब आके परमेश्वर के विरोध में जाते हैं तो वो आके और कुछ काम करने लगते ஆனா हैं. தேவன் காண்பிக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை கிரியையினால அல்ல கிருபையினால் மட்டுமே. लेकिन परमेश्वर बताते हैं कि मसीहा का जीवन आके आपके कामों से नहीं, परमेश्वर के अनुग्रह से होता है. அதனால தான் இஸ்மவேல் அல்ல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தபோது அந்த ஈசாக்கு தான் ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் உடைய சுதந்திரவாளியாக மாற முடிந்தது. लेकिन अब्राहम के लिए इस्माइल नहीं बल्कि ईसाक जो उसके पूरे राज्य को संभालने वाला है. ஆமா, ஈசாக்கு பாருங்க, ஈசாக்கு ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா ஒரு பெண்ணை கொல்லும்படி திருமணம் செய்யும்படி தன்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளை கொடுக்கிறார். अभी ईसाक को आके एक लड़की को शादी करने के लिए बताते हैं. அப்போ அந்த வேலைக்காரர் எலியேசர் என்ன சொல்றாருன்னா பெண்ணை தேடி போகும்பொழுது அவர் சொல்றாரு, என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறாரு. जब आके वो आके लड़की ढूंढने के लिए उनका काम करने वाला जाता है तो वो कहता है कि मेरा मालिक आके आशीष पाया है. அவருக்கு ஆடு மாடுகள் வெள்ளி பொண்ணு மிகுந்த ஆஸ்தி உடையவனா இருக்கிறார் ஆண்டவர். उनके पास आके गाय बैल बकरी सोना चांदी बहुत ही चीज से आशीष हुआ है. இது எல்லாவற்றையும் எடுத்து என் ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்திருக்கிறார் என்பது எலியேசர் அங்க வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். और ये सब कुछ आके परमेश्वर ने ईसा को दिया है कि उनको बताते हैं. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எது அப்படின்னா तो यहाँ पे मसीहा का जीवन क्या है? கிரியை அல்ல, आपका काम नहीं கிருபையினால் மட்டுமே. बल्कि अनुग्रह से. கிருபையினால் மட்டுமே நம்ம இதை சுலபமாய் நம்ம சுதந்திரிக்க முடியும். अनुग्रह से ही आप इसको आके जीत सकते हैं. மீண்டும் மீண்டும் இந்த வேதாகம புஸ்தகம் நமக்கு எதை வெளிப்படுதுன்னா தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். हमें बार बार ये वचन क्या कहता है कि परमेश्वर आके अनुग्रह से भरा है. நாம் கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதம் நம்ம அனுபவிக்கும்படி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. वचन ने हमें ये सिखाया कि परमेश्वर के अनुग्रह को पाकर हम आशीषित रहे. அதுதான் ஒரு தாவீது ஒரு தவறை செய்கிறார். என்னன்னா பச்சேபால் இடத்துல தாவீது பாவம் செய்கிறார். तो यहाँ पे दाऊद आके यहाँ पे एक पाप करता है. இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கொலை செய்கிறவர்கள் விபச்சாரம் பண்றவங்களாம் நிச்சயமா என்ன பண்ணணும்னா கொலை செய்யப்பட வேண்டும். तो यहाँ पे आके आप जब पुराने पुस्तक में देखते हैं जो खून करते हैं जो व्यभिचार करते हैं उसको जरूर मौत का सजा मिलता है. நியாய பிரமாணத்துல பிரதான கட்டளை 10 கட்டளை இருக்குது. அதுல ஒரு கட்டளை விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு. वहाँ पे 10 कमांडमेंट पे एक आके यहाँ पे आके व्यभिचार नहीं करना है करके है. இந்த பாவத்தை தாவீது செய்கிறார், விபச்சாரத்தை செய்கிறார். लेकिन ये पाप आकर यहाँ पे दाऊद करता है. அப்ப நாத்தான் தீர்க்கதரிசி இதை வெளிப்படுத்துகிறார் தாவீதுக்கு. तो यहाँ पे आके परमेश्वर अभी उसको बोलते हैं. அப்ப தாவீது தேவனிடத்துல சமூகத்துல வரும்பொழுது எப்படி வரார் அப்படின்னா जब दाऊद आके परमेश्वर के सम्मुख में आता है तो कैसे आता है? அவர் அங்க ஒத்துக்கிறார், ஆண்டவரே நான் தப்பு செஞ்சேன். वो आके मान लेते हैं कि मैंने पाप किया है. உமது மிகுந்த கிருபையினால் என்னை மன்னித்தருளும் என்று சொல்லுகிறார். और अपनी अनुग्रह से मुझे माफ करके कहते हैं. எப்படி மிகுந்த கிருபை? कैसे? अपनी पूरी करुणा से. விபச்சாரம் செஞ்சா நிச்சயமா கொலை செய்யப்பட வேண்டும். देखिए अगर व्यभिचार किया तो जरूर मौत का सजा है. அதுதான் தண்டனை, वही है दंड. அதுதான் மரணம். और वही मौत का सजा है. நிச்சயமா அவன் கொலை செய்யப்பட வேண்டும். और जरूर उनको मौत का दंड मिलना है. ஆனா இதுல இருந்து தாவீது எப்படி தப்பித்துக் கொள்கிறார் அப்படின்னா தேவனுடைய கிருபையினால அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் அங்க தப்பித்துக் கொள்கிறார். लेकिन इस चीज से दाऊद कैसा बचता है? परमेश्वर के अनुग्रह को पाकर परमेश्वर से माफी मांगकर वो बचता है. அங்கேயும் நம்முடைய ரட்சிப்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. और वहाँ पे उसका उद्धार दिखता है. என்னன்னா ரட்சிப்பு தேவனுடைய கிருபையா இருக்கிறது. क्योंकि उद्धार आके परमेश्वर के अनुग्रह से हमें मिलता है. பாவத்தினுடைய விளைவு பாத்தீங்கன்னா நம்ம நியாயப்படி நாம் தண்டிக்கப்பட வேண்டும். तो पाप के लिए हम दंड पाना था. ஆமா, பாவத்தினுடைய விளைவு மரணம். क्योंकि पाप का सजा मौत है. அந்த மரணத்தை நாம் பெற வேண்டும். उस मौत को हमें पाना है. அந்த சாபத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். उस शाप को हमें मिलना था. அதற்கு மாறாக தேவன் கிருபையா இயேசுவை அனுப்புகிறார். लेकिन परमेश्वर ने यीशु मसीह के ऊपर अनुग्रह को भेजते हैं. ஆமா, இந்த பூமியில அவர் ஒரு கன்னியின் வயிற்றில பிறக்கறாரு. और वो आके इस धरती में आकर एक ஸ்ரீ के कोख में जन्म அவர் लेते हैं. பிறக்கும் பொழுது அவருடைய எப்படிப்பட்ட நிலையா இருக்கிறதுனா ஏனெனில் தமது ஜனங்களுடைய பாவங்களை அவர் நீக்கவும் அப்படியே சொல்றது நீக்கவும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. क्योंकि वो अपने
अपने संतान के पापों को आके दूर करने के लिए वो पैदा होते அதுல हैं இருந்து ரட்சிக்குமே இவர் இந்த பூமிக்கு வந்து பிறந்திருக்கிறாரு. और उनके द्वारा आके उद्धार इस धरती पे आया है பிறந்து இந்த பூமியில வாழ்ந்தாரு, और इस धरती पे वो जिए பாடுபட்டாரு, और मुश्किल उठाए மரித்தாரு. और मारे गए. எதற்காக? நமக்காக. किस लिए? हमारे लिए. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கிருபை நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காண்பிக்கிறதுக்காகவே. इसलिए कि वो एक मसीहा का जीवन एक अनुग्रह से भरा है करके दिखाने के அங்கே लिए. கிருபை வெளிப்படுகிறது, அங்கே இரக்கம் வெளிப்படுகிறது. और वहाँ पे अनुग्रह और दया दिखता है. அப்ப இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். अब परमेश्वर चाहते हैं कि इस अनुग्रह को, इस दया को पाकर हम कैसे जीते हैं, அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். और उसको हमें सोच के देखना है. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், जब हम उद्धार पाते हैं, அவர் கிருபையானால இரக்கத்தினால நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். अपनी दया और अनुग्रह से हमें आके उद्धार दिए हैं. இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், जब हम उद्धार पाते हैं, நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து தேவனுடைய தயவும் அவருடைய கிருபையும் நாம் அனுபவிக்கிறோமா? हमारे जीवन में हम लगातार परमेश्वरी अनुग्रह को साथ हम चलते हैं क्या, அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். और हमें इसे सोच के देखना है. ஏன்னா தேவனுடைய இரக்கமானது क्योंकि परमेश्वर का जो अनुग्रह है இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறது. वो बहुत ही अद्भुत रीति से हमें आके आशीष करता है, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மனிதனுடைய உதவி தயவுகள் நமக்கு கிடைக்க பண்ணுகிறது. और बहुत ही अद्भुत रीति से मनुष्य की दया हमको आके मिलती है. மறுபடியும் சொல்ல, நம்முடைய தகுதி அல்ல, फिर से मैं बोलता हूँ, हमारा नहीं, நம்முடைய கிரியை அல்ல, हमारा काम नहीं. தேவனுடைய கிருபை நாம் தொடர்ந்து அவருடைய இரக்கத்தை தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கும் பொழுது, அதற்கு நம்ம நேராக ஒத்துழைக்கும் பொழுது, இப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். जब परमेश्वर का अनुग्रह, परमेश्वर की दया आके हमारे जीवन में रहती है, और जब परमेश्वर के साथ मिलके काम करते हैं तो हम जीत पाते हैं. அதனால தான் என்ன பண்றாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றும் இந்த பரிபூர்ணமுள்ள வித ஆசீர்வாதத்தை பெற முடியாம நிக்கிறது. ஏன்னா தங்களுடைய கிரியை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். क्योंकि यहाँ से बहुत से मसीहा लोग आशीष नहीं पाते, क्योंकि वो अपना काम करते हैं. என்ன நடந்தாலும் சரி, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு அவங்களே தீர்வை தேடுகிறார்கள். चाहे कुछ भी हो जाए, वो लोग क्या करते हैं, उस प्रॉब्लम का सॉल्यूशन वो खुद ढूंढते हैं. அப்படி அவங்க பிரச்சனையை தீர்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த பிரச்சனை அவங்க சிக்கி அங்கே தவிக்கிறார்கள். और जब उस मुसीबत में से आके खुद आके सॉल्यूशन ढूंढते हैं तो उसमें और भी ज्यादा फंस के उसमें मुश्किल उठाते हैं. அப்படி தவிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து அப்படியே வாழ்க்கை தோல்வி உள்ளதா இருக்கிறது. जब उसमें मुश्किल उठाते हैं तो क्या होता है, लगातार हार पाते रहते हैं, அப்ப வெற்றிக்கு நேரா வர முடியல, और एक जीत वाला जीवन जी नहीं पाते हैं. அப்ப அங்க நம்ம சிந்தித்து பார்க்கணும், என்ன பிரச்சனை அப்படின்னா, तो हम सोच के देखना है क्या मुसीबत है यहाँ पे, பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு, நம்ம தெரிந்து கொள்ளணும். क्योंकि मुसीबत हमारे पास है. ஏன்னா அவர் தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறாரு, क्योंकि परमेश्वर हमको अनुग्रह देते हैं, இரக்கத்தை கொடுக்கிறாரு, अपनी दया देता है, அதை நாம் பெற்றுக்கொள்றோமா? और उसको हम लेना है. அந்த கிருபைக்கு அந்த இரக்கத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒத்துழைக்க வருமா? उस अनुग्रह और उस दया को पाने के लिए क्या हम परमेश्वर के साथ मिलके काम करते हैं? நான் சொன்ன தொடர்ந்து வந்து நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. मैं बोलता हूँ कि नोआ को परमेश्वर की नजर में लगातार அந்த दया அழிவின் था, மத்தியில நோவாக்கு கிருபை கிடைத்தது. और उस बर्बादी में भी उसको आके नोआ को आके एक अनुग्रह मिला. நோவா என்ன பண்றாருன்னா, தேவனுக்கு ஒத்துழைக்கிறாரு. नोआ क्या करता है, परमेश्वर के साथ मिलकर काम करता है. ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, தேவனுக்கு ஒத்துழைக்கிறாரு. अब्राहम भी परमेश्वर के साथ मिलके काम करता है. நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், आज हमने उद्धार पाया है, நாம் தேவனுக்கு ஒத்துழைக்கிறோமா? क्या हम परमेश्वर के साथ मिलके काम करते हैं, இல்ல நானே எனக்கு தெரியும்னு பாத்துக்கிறோமா? या फिर मैं ही अपनी मर्जी से काम करके बाहर आता हूँ? ஆனா தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால், अगर हम परमेश्वर के अनुग्रह को पाना है तो நாம் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். हम परमेश्वर के साथ मिलकर काम करना है. ஒத்துழைப்பது என்னன்னா, मिलके काम करने का मतलब क्या அவரை है, நோக்கி பார்க்க வேண்டும். हम परमेश्वर को देखना அவர் है, யார் என்பதை நோக்கி பார்க்க வேண்டும். परमेश्वर कौन है करके அவர் हमें देखना கல்வாரி है. சிலுவையில் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். क्रूस पे परमेश्वर ने, यीशु मसीह ने हमारे लिए क्या किया है அதன் करके அடிப்படையில் देखना நாம் அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். है. और उसके मुताबिक हम परमेश्वर के सम्मुख में आना है. தைரியமாக வந்து அந்த ஆசீர்வாதம் நாம் எடுக்க வேண்டும். बहुत ही धैर्य से परमेश्वर से सम्मुख में आके आशीर्वाद को पाना है. சுகம் ஒரு ஆசீர்வாதம், साधारण सा आशीष नहीं, வெற்றி ஒரு ஆசீர்வாதம், एक जीत पाने वाला आशीर्वाद, செழிப்பு ஒரு ஆசீர்வாதம், एक बहुत ही आशीष से भरा वाला आशीर्वाद, குடும்ப நல்வாழ்வு ஒரு ஆசீர்வாதம், परिवार की अच्छाई के आशीर्वाद, மன நிம்மதி ஒரு ஆசீர்வாதம், मन की शांति के लिए एक आशीर्वाद, வேலை ஸ்தலங்களில் உயர்வது ஒரு ஆசீர்வாதம். काम में आके ऊंचाई पद में जाने का एक आशीर्वाद. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய இரக்கத்தினால சுலபமா எடுக்க முடியும். और इस आशीष को आके परमेश्वर के अनुग्रह और दया से बड़ी आसानी से हम अपने जीवन में ले सकते हैं. எப்படியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் ஒரே நாள்ல இதெல்லாம் செய்ய முடியும். परमेश्वर के अद्भुत रीति से ये एक ही दिन में कर सकते हैं.
ஆமா, வேதாகமத்துல நெகேமியான்னு ஒரு நபர் இருக்கிறாரு. अब यहाँ पे आके वचन में हम देखते नहम्याह नामक का एक आदमी था. அந்த நபருடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவு எப்பேற்பட்டதா இருக்கிறது நம்ம பார்க்க போறோம். अब उसके जीवन में परमेश्वर की अनुग्रह कैसा था देखने वाले हैं. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவு நம்ம எப்படி சுலபமா நம்ம வேலை செய்ய வைக்க முடியும்னு நம்ம பார்க்கலாம். अब हम आके परमेश्वर का अनुग्रह हमारे जीवन में कैसे आसानी से ले सकते हैं करके देख सकते हैं. இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. अभी आके बहुत सारे लोगों के जीवन में मुसीबत है, நிறைய தொல்லைகள் இருக்குது, और बहुत मुश्किल है, கஷ்டங்கள் இருக்கிறது. मुश्किल है. ஆனா நெகேமியாக்கு எந்த பிரச்சனையும் எந்த தொல்லைகளும் எந்த கஷ்டமும் இல்ல. लेकिन नहम्याह को कोई मुसीबत नहीं था. அப்ப நெகேமியாவுடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவு எப்பேற்பட்டதா இருக்கிறது நம்ம பார்க்க போறோம். अभी हम देखने वाले हैं नहम्याह के जीवन में परमेश्वर की अनुग्रह कैसा था. நெகேமியாக்கு எழுதின நெகேமியா புஸ்தகம் नहम्याह का बुक ले लेंगे. 1ஆம் அதிகாரம் पहला अध्याय चैप्टर 1 1 3 வசனம். यहाँ पे आके तीसरा वचन 1 3 1 से 3 तक पढ़ेंगे. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறார்கள், அந்த தேசத்திலே மகா தீங்கியும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். तो यहाँ पे हम पहला सा नहम्याह के बुक में पहला वचन से लेकर तीसरा वचन तक हम देखते हैं कि हकलिया के पुत्र नहम्याह के वचन 20वीं वर्ष के कसलेव नामक महीने में जब वो सुसान नामक के राजगढ़ पे रहता था, वो वचन हम 3 तक पढ़ के हम देखेंगे. நெகேமியா பார்க்கிறதுக்கு தன்னுடைய யூத ஜனங்கள் என்ன பண்றாங்க, எருசலேம்ல நெகேமியா பார்க்கிறதுக்கு இங்க வருகிறார்கள். अभी नहम्याह आके यहूदिया को यरूशलेम में अपने जनता को देखने के लिए आता है. வரும்போது நெகேமியா அவருடைய சுகசீதி விசாரிக்கிறார். और यहाँ पे आके आते वक्त नहम्याह को आके सब विचार करते हैं. எருசலேம் பட்டணம் எப்படி இருக்கு, यहाँ पे उससे पूछताछ करते हैं कि यरूशलेम कैसा है, யூத ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், यहूदिया के लोग कैसे हैं. அப்படி அவர் விசாரிக்கும் போது அவருடைய சகோதரர்கள் யூத ஜனங்கள் சொல்றாங்க, अब ऐसे पूछते वक्त उनके भाई लोग कहते हैं அவங்க மகா தீங்கையும் நிந்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறார்கள். अब वहाँ पे आके वो बहुत ही मुश्किल उठा रहे करके बोलते हैं. அதன் வாசல்லாம் அக்னியால சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. और वहाँ पे आके दर्द में पड़े हैं. அந்த எருசலேம் பட்டண சுவர் இன்னும் கட்டப்படாது இருக்கிறது. और यरूशलेम का शहर पहना टूटा हुआ है. ஆனா சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா கிண்டல் பண்றாங்க இந்த எருசலேம் ஜனங்களை, யூத ஜனங்களை. अब यहाँ के वहाँ के लोग आके यरूशलेम और यहूदी जनता को बहुत ही आके मजाक उड़ाते हैं. உங்க தேவன் சர்வ வல்லமை தேவனாமே, अगर परमेश्वर क्या तुम्हारा बहुत ही सर्वशक्तिमान है, वो अब्राहम का पिता है, அவர் உயர்ந்தவராமே, और बहुत ही ऊंचा परमेश्वर है. உங்களுடைய எருசலேம் நகரத்துல இப்பேற்பட்ட அரசாண்ட ராஜாக்கள் சாலமோன்லாம் இருந்தாங்களா, அவங்கள எங்க அப்படின்லாம் கிண்டல் பண்றாங்க. वहाँ पे उनका मजाक उड़ाते हैं कि यरूशलेम में बहुत ही अच्छे राजा थे. மகா தொல்லைகள், और यहाँ पे आके बहुत ही दर्द, நிந்தைகள், निंदा, அவமானங்கள், और यहाँ पे बहुत ही எல்லாமே இந்த யூத ஜனங்கள் எருசலேம்ல இந்த மாதிரி துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். और यहाँ के यहूदिया लोग आकर यहाँ पे यरूशलेम में आके देखते हैं. இத நெகேமியா கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, जब नहम्याह इसे सुनता है तो, இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, जब इस बातों को वो सुनता है तो 4ஆம் வசனத்துல பாருங்க, यहाँ पे 4थे वचन में हम देखते हैं இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, ये बातें सुनते ही वो बैठकर रोने लगा. சில நாளை துக்கித்து உபவாசித்து, और कितने दिन तक विलप करता, மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, स्वर्ग के परमेश्वर के सम्मुख में उपवास करता रहा. இப்போ என்ன பண்றாருன்னா பிரச்சனை நெகேமிக்கு கிடையாது. अब यहाँ देखेंगे तो ये मुसीबत आके नहम्याह को नहीं था. ஏன்னா நெகேமியா ஒரு அரண்மனையில ராஜாவுடைய பானபாத்திரக்காரனா இருக்கிறாரு. क्योंकि नहम्याह आके एक राजा को आके काम करने वाला था. அவன் ராஜாவுக்கு முன்பாக நின்று அவருக்கு அந்த திராட்சரசத்தை அவர் ஊற்றி கொடுக்க வேண்டும். वो राजा के सम्मुख में रहकर राजा को आके दाख रस डाल के देता ஒரு था. நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. एक अच्छा स्थिति पे था वो. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, और उसको कोई परेशानी எந்த नहीं கவலையும் இல்ல, थी, कोई उसको कष्ट नहीं எந்த था, பயமும் இல்ல, और कोई डर नहीं था. நம்ம அடுத்த வேளை என்ன பண்ண போறோம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் அவருக்கு கிடையாது. दूसरे दिन हम क्या करने वाले वैसा कोई मुश्किल भी नहीं ஏன்னா था. இவர் அந்த அரண்மனையில் நல்லா இருக்கிறார், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறார் நெகேமியா. क्योंकि वो राजा की जगह पे एक बहुत ही अच्छी स्थान पे था वो. ஆனா பிரச்சனை எருசலேம் உள்ள யூத ஜனங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது. तो यहाँ पे यहूदिया यरूशलेम में आके परेशानी थी.
ஏன்னா அவங்க வந்து அங்க நிந்திக்கப்படுகிறார்கள், क्योंकि वहां पे उसको निंदा और अपमान था, துன்பப்படுறாங்க. बहुत ही मुश्किल था। ஆமா, அந்த பட்டண சுவரை அவங்க கட்டணும்னு முயற்சிக்கிறாங்க. ஆனா வந்து சுற்றி இருக்கிற ஜாதி ஜனங்கள் என்ன பண்றாங்க, தடை பண்ணி அதை கட்ட முடியாத அளவுக்கு பண்ணுகிறார்கள். यहाँ पे शहरपना जो टूटा हुआ और उसके फाटके जले हुए थे, तो उसको बांधने की कोशिश कर रहे थे। இந்த செய்தி நெகேமியா கேட்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா துக்கம் அடைகிறார். जब इस समाचार को आके नहेमिया सुनता है तो बहुत दुख होता है, தேவனுடைய சமூகத்துல வந்து உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார். और वो परमेश्वर के सम्मुख में आकर विलप करता हुआ वहां पे आके उपवास करता है। என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது யூத ஜனங்களுக்கு. अब यहाँ पे यहूदियों का एक बहुत ही बड़ा परेशानी थी। இப்போ இந்த இடத்துல நம்ம நின்னு பார்க்க போறோம். நமக்கு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது நாம் இங்கே நின்று பார்க்க வேண்டும். देखिए, हम यहाँ पे खड़े होकर देखना, जब हमें बहुत मुसीबत आता है तो हम क्या करते हैं। நிறைய பேர் பிரச்சனையின் மத்தியில தேவனுடைய சமூகத்துக்கு வருவார்கள், बहुत लोग आके मुसीबत के समय में परमेश्वर के सम्मुख में आते हैं, ஜெபம் செய்வாங்க, प्रार्थना करते हैं, ஆனா மறுபடியும் கவலைப்படுவாங்க, लेकिन फिर से जाके आके चिंता करते हैं மறுபடியும் போய் பயப்படுவாங்க. और फिर से डरते हैं। இதை எதை காண்பிக்கிறது? ஜெபத்தினுடைய மேன்மையை அவர்கள் இன்னும் கருதவில்லை என்பதை காண்பிக்கிறது. अब ये क्या दिखता है कि वो अपने प्रार्थना का महिमा को नहीं जानते हैं। இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபத்துல வந்து एक और क्या करते हैं, प्रेयर में रह के தாங்களுக்கு என்ன வேணும், और क्या करते हैं, அந்த பிரச்சனை எப்பேற்பட்டதா இருக்கு தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனுக்கு அதை தெரியப்படுத்துவாங்க. और कुछ लोग आके उसका मुसीबत का क्या है करके परमेश्वर को बताते हैं। ஆனா நெகேமியா இங்க அப்படி பண்ணல. लेकिन नहीं, मैं यहाँ पे कुछ भी नहीं किया। என்ன பண்றாருன்னா, யூத ஜனங்களுக்கு எருசலேம்ல வந்து பிரச்சனையா இருக்குது. अब यहूदिया को यरूशलेम में आके आके एक मुसीबत था। ஆமா, அந்த பிரச்சனை கேள்விப்படும் துக்கம் வருகிறது. जब उस मुसीबत को सुनता है तो बहुत दुखित होता है, அழுகுறாரு. रोता है அழுது என்ன பண்றாருன்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார். और विलप करते हुए क्या करता है, स्वर्ग के परमेश्वर के सम्मुख में उपवास करके प्रार्थना करता है। ஆமா, இந்த நெகேமியாவுடைய இருதயம் எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, இயேசுவுடைய இருதயம் போல இருக்கிறது. तो नहम्याह का हृदय कैसा होता है, यीशु मसीह का हृदय के जैसा होता है। லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, लूका के किताब में हम देखते हैं, இயேசு நடந்து போகல जब यीशु मसीह चल के जाते हैं तो எருசலேம் பட்டணத்தை பார்த்து அவர் அழுதார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. यरूशलेम के शहरपनाह को देख के वो रोता है, அவருடைய முரட்டாட்டம் பாவம் அப்பேற்பட்டதா இருக்கிறது. क्योंकि उनका पाप कुछ इस प्रकार के था। அங்க கண்ணீர் விட்டார்னு சொல்லப்படுகிறது. और वहां पे हम देखते हैं कि यीशु मसीह ने आंसू बहाए हैं। உண்மையாக மொழிபெயர்க்கப்படுது எப்படின்னா, அவர் சத்தமிட்டு அழுதார் என்பதை காண்பிக்கிறது. जब हम देखते हैं तो बहुत ही जोर से वो विलप करने लगे। இது ஒரு அன்பின் இருதயமா இருக்கிறது. तो ये परमेश्वर यीशु मसीह का हृदय आके बहुत ही प्रेम से भरा हुआ है। அதே இருதயம் நெகேமியா இடத்துல நம்ம இங்க பார்க்க முடிகிறது. और वही सेम हृदय आके हम नहम्याह में देखते हैं। எருசலேம்ல யூத ஜனங்களுக்காக இவர் இங்க அழுகிறார், துக்கப்படுகிறார். और यरूशलेम के यहूदिया लोगों को देख के नहम्याह मुश्किल उठाता है உபவாசிக்கிறார். और उपवास करता है என்ன பண்றாருன்னா, தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார். और परमेश्वर को देख के वो प्रार्थना करता है। 5ஆம் வசனத்துல பார்ப்போம். यहाँ पे 5वें वचन देखते हैं, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, हे स्वर्ग के परमेश्वर यहोवा, உம்மில் அன்பு கூர்ந்து हे महान और भयोग्य உம்முடைய ईश्वर, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு तू जो अपने प्रेम रखने वाले को உடன்படிக்கையும் और आज्ञा मानने वाले को கிருபையும் विषय अपनी காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. वाचा पालता उन पर करुणा करता है। ஆமா, இங்க பிரச்சனையா இருக்குது. यहाँ पे आके एक मुसीबत है। நெகேமியா என்ன பண்றாரு அப்படின்னா, नहम्याह क्या करता है, இந்த தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறவரா இருக்கிறார். परमेश्वर को देख के प्रार्थना करता है ஆமா, அந்த ஜெபத்துல தேவன் யார் என்பதை அங்க வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். और वहाँ पे अपने प्रार्थना में परमेश्वर कौन है करके दिखाता है। மகத்துவமும் பயங்கரமான தேவனே அப்படின்னு சொல்லுகிறார். यहोवा आके महान और भययोग्य ईश्वर है कहता है। அந்த பிரச்சனையை பார்த்தல்ல, अपना मुसीबत को देख कर नहीं, என்ன பண்றாரு அப்படின்னா, क्या कहता है, தேவனை நோக்கி பார்க்கிறார். परमेश्वर को देखता है மகத்துவமும் பயங்கரமான தேவனே. और कहता है कि परमेश्वर यहोवा महान और भययोग्य ईश्वर है। தேவன் யார் என்பதை அங்க வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். और यहाँ पे नहम्याह बताता है कि परमेश्वर कौन है। ஆமா, இந்த இடத்துல மகத்துவம் பயங்கரமான தேவனே வருகிறது. तो यहाँ पे देखेंगे महान और भययोग्य ईश्वर है। ஆனா இதே வசனம் ஈஸி டு ரீட் வெர்ஷன் தமிழ்ல, लेकिन इसी वचन में दूसरा वचन में हम देखते हैं तो எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது அப்படின்னா, यहाँ पे कौन सा बात आता है देखते हैं கர்த்தாவே நீரே உயர்ந்தவர், कि परमेश्वर तू ही आके महान है வல்லமையுள்ள தேவன். और भय योग्य है। பாருங்க, நெகேமியா என்ன பண்றாரு, பிரச்சனையை பார்க்கல,
नहेमिया यहाँ के अपने मुसीबतों को नहीं देखता है, இந்த தேவனை நோக்கி பார்க்கிறார். लेकिन परमेश्वर को देखता है। கர்த்தாவே நீரே உயர்ந்தவரா இருக்கிறீர், यहाँ पे कहता है परमेश्वर तू ही महान வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர். और भाइयों के ईश्वर है, அப்படி ஜெபத்தை அவர் ஆரம்பிக்கிறார். और अपने प्रार्थना को कुछ इस प्रकार शुरुआत करता है। ஆனா நம்ம ஜெபத்தை செய்யும்போது என்ன பண்றோம்னா பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணுவோம். लेकिन जब हम प्रार्थना करते हैं सिर्फ मुसीबतों में अपना ध्यान रखते हैं। அத வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், इसीलिए वचन कहता है तुम किसी चीज का भी चिंता मत करो, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. सब कुछ आके अपने प्रार्थना में परमेश्वर के नाम के पास बताइए। சில பேர் என்ன பண்றாங்கன்னா கவலைப்பட்டு ஜெபிப்பாங்க. कुछ लोग क्या करते हैं, चिंता करते हुए प्रार्थना करते हैं। சில பேர் என்ன பண்றாங்க கவலையினால ஜெபம் பண்ண மாட்டாங்க. और कुछ लोग क्या करते हैं, चिंता से प्रार्थना ही नहीं करते हैं। ஆனா என்ன பண்ணணும்னா நெகேமியா போல ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். लेकिन देखिए जब नहम्याह के जैसे हम प्रार्थना करते हैं तो परमेश्वर को देखते ஏன்னா हैं। பிரச்சனை காட்டிலும் இந்த தேவன் பெரியவர். आमीन, क्योंकि आके मुसीबत से भी बढ़कर परमेश्वर है। அதனால தான் பரலோகத்தின் தேவன கர்த்தாவே நீரே உயர்ந்தவர், इसीलिए पौल कहता है कि परमेश्वर आप ही बड़े हो வல்லமையுள்ள தேவன். और बहुत ही महान योग्य है। அங்க நெகேமியாவுடைய மனப்பான்மை எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறார். देखिए लेकिन नहम्याह का दिल कैसा था, वो स्वर्ग के परमेश्वर को देखते हैं। இரண்டாவது காரியம் என்னன்னா அவரே தன்னை அர்ப்பணிக்கிறார் அந்த இடத்துல. और दूसरा क्या करते हैं, अपने आप को वो परमेश्वर के हाथ में सौंपते हैं। ஏன்னா எருசலேம் நகரம் பாருங்க பாழாக்கப்பட்டது, நெருப்பினால சுட்டெரிக்கப்பட்டாங்க. क्योंकि यहाँ पे यरूशलेम का जो शहरपना फाटक था, जला हुआ था। இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா நான் பாவம் செஞ்சேன், என் தகப்பன் வீட்டார் பாவம் செஞ்சாங்க, யூத ஜனங்கள் எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, அவரே தன்னை அர்ப்பணிக்கிறார். ये सब क्यों हुआ, क्योंकि मेरे पुरखों ने, मेरे पुरजादियों बाप दादों ने पाप किया था, इसीलिए वो ऐसा हुआ। ஆனா நீங்க நெகேமியா புத்தகத்தை நன்றா வாசிச்சு பார்த்தீங்கன்னா நெகேமியா ஒரு பாவம் செஞ்சிருக்க மாட்டாரு. लेकिन जब नहम्याह पुस्तक को आप पढ़ते हैं तो नहम्याह ने एक भी पाप नहीं किया। ஆனா இந்த ஜெபத்தின் மத்தியில என்ன பண்றாருன்னா தன்னை அவர் அர்ப்பணிக்கிறவரா இருக்கிறார். लेकिन इस प्रार्थना में नहम्याह अपने आप को परमेश्वर के हाथ में सौंपता है। நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், मैं और मेरा पिता का परिवार पाप किए हैं உமக்கு விரோதமாக. आपके विरोध में। இந்த ஜெபத்துல இரண்டாவது காரியம் இங்க நடைபெறுகிறது. देखिए अब दूसरे इस प्रार्थना में दूसरा हम क्या देखते हैं, மூன்றாவது என்னன்னா அவருடைய தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாருன்னா நீங்க சொன்ன வார்த்தை நினைத்தருளும் என்று தேவனுக்கே அவர் அங்க சொல்லுகிறார். और तीसरा क्या कहता है, परमेश्वर जो वचन कहता है वो उसको परमेश्वर को याद दिलाते हैं। அதனால என்ன பண்றாருன்னா 9ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். हम यहाँ पे नबी वचन पढ़ेंगे, நெகேமியா 1:9. चैप्टर 1 वर्स 9। நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகி மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். तो यहाँ पे हम देखते हैं कि यहाँ पे परंतु यदि तुम मेरे और फिरो और मेरी आज्ञा को मानो और उन पर चलो तो चाहे तुम में से निकले हुए लोग आकाश की छोर से भी हो तो भी मैं उनके वश से इकट्ठा करके देखते हैं हम। இன்றைக்கு நமக்கு இருக்கிற போல நெகேமியாவுக்கு சபை கிடையாது, तो यहाँ पे हम क्या देखते हैं, ஆராதனை கிடையாது. आराधना नहीं है। நெகேமியாவுக்கு இருந்த 5 புஸ்தகங்கள். यहाँ पे नहम्याह में 5 पुस्तक देखते हैं। அந்த என்ன புஸ்தகம்னா இந்த ஆதியாகமத்துல உபாகமம் வரை आदि उत्पत्ति से हम देखते हैं। இந்த 5 புஸ்தகங்கள் நெகேமியாவுக்கு இருந்தது. तो यहाँ पे इस 5 पुस्तक में नहम्याह है। இந்த உபாகமத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன பண்றாருன்னா இங்க மேற்கோள் காட்டுகிறார். यहाँ पे एक्सोडस में जो होता है वो हम यहाँ देखते हैं। அன்றே நீ மோசேக்கு சொன்ன கட்டளை வார்த்தையை நினைத்தருளும் என்றாரு. और मूसा को जो उन्होंने कहा था यहाँ पे सोच के देख करके नहम्याह बोलते हैं। நிறைய பேர் என்ன பண்றாங்க ஜெபத்துல தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்றாங்க. और बहुत लोग अपने प्रार्थना में क्या करते, अपने आप का विचार परमेश्वर को बताते हैं। ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்கும், परमेश्वर अगर ऐसा होता तो अच्छा அவங்க रहता। இப்படி சொல்றாங்க அவங்கள அப்படி பண்ணோம். और वो लोग ऐसे बोलते हैं। ஜெபம் இப்பேற்பட்ட வார்த்தையினால் இருக்க கூடாது. देखिए आपका प्रार्थना ऐसे बातों से भरा हुआ नहीं होना மூன்றாவது चाहिए। காரியத்தை பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை நினைத்தருளும் என்று தேவனுக்கே அங்க நெகேமியா அங்க என்ன பண்றாருன்னா சொல்றாரு. अब तो तीसरा कार्य हम यहाँ देखते हैं कि परमेश्वर के बात को सोच के देख करके बोलते हैं। இது பாருங்க இறையில்ல ஒரு சரியான ஜெபமா இது இல்லாமலும் ஆனா தேவன் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். देखिए इस आखिरी में ये प्रार्थना सही हो नहीं हो लेकिन परमेश्वर प्रार्थना को सुनते हैं। ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அங்க வெளிப்படுத்துகிறார் நெகேமியா. क्योंकि यहाँ पे नहम्याह आके परमेश्वर के वचन को बताते हैं। ஆண்டவரே நீர் தான் சொன்ன என்கிட்ட திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டா நீங்க எந்த பூமியில கடையாந்தரத்துல இருந்தாலும் நான் உங்களை ஒன்று சேர்ப்பேன் என்று. यहाँ पे वो परमेश्वर के याद दिलाते हैं कि आपने ही कहा है अगर मेरे वचनों का पालन करेगा तो आशीष करूंगा। மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தை நினைத்தருளும். और मूसा को जो प्रमाण देते हैं उसको याद दिलाते हैं। அப்ப ஜெபத்துல என்ன பண்றாரு நெகேமியான்னா
नहेमिया अपने प्रार्थना में क्या बोलता है, ஜெபத்துல என்ன பண்ணுகிறார் அப்படின்னா अपने प्रार्थना में वो क्या करता है, பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் யார் என்பதை காண்பிக்கிறார், स्वर्ग के परमेश्वर को वो कौन है करके बताता है தன்னை அங்க அர்ப்பணிக்கிறார், और अपने आप को परमेश्वर के हाथ में सौंपते हैं। மூன்றாவது தேவனுடைய வார்த்தை நினைத்தருளும் என்று சொல்கிறார், और तीसरा के परमेश्वर ने जो वचन बोला है उसे याद करने के लिए बोलते हैं। நாலாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், और चौथा ही बहुत ही मुख्य है, இந்த பிரச்சனைக்கான தீர்வை உம்முடைய தயவினால் நீர் எனக்கு செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்। और प्रार्थना करता है कि इस प्रॉब्लम का सॉल्यूशन आप अपनी अनुग्रह से मुझे दो बोलते हैं। 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்। यहाँ पे 16 वचन पढ़ेंगे। ஆண்டவரே உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவியில் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன்। यहाँ पे 11वें वचन में हम आके देखते हैं कि प्रभु के विनती के बारे में वो कैसे प्रार्थना के बारे में बताता है। அங்க பாருங்க எப்படி ஜெபிக்கிறார்। இந்த நாலாவது காரியம் எப்பேற்பட்டதா இருக்குது, ஆண்டவரே நீர் அந்த ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கத்தை தயவை காண்பிக்கும்படி ஜெபிக்கிறார்। यहाँ पे उसके प्रार्थना में देखते हैं कि तू उस राजा को पर दयालु करता है। எந்த ராஜாவுக்கு முன்பாக இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணும்படி ஜெபிக்கிறார்। और वो प्रार्थना करता है कि इस राजा के सामने ये काम हो करके। இந்த ஜெபம் எதனால ஏற்படுகிறது அப்படின்னா, अब ये प्रार्थना यहाँ पे क्यों करता है, எருசலேமில் உள்ள யூத ஜனங்களால பிரச்சனை நிறைந்திருக்கிறது, क्योंकि यरूशलेम यहूदिया में आके मुसीबत से भरा था। அந்த பிரச்சனை சரி செய்யும்படி தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்। अब उस मुसीबत को सही करने के लिए ये प्रार्थना उठाता है। ஜெபத்தினால மட்டுமல்ல, अब प्रार्थना केवल नहीं, தேவனுடைய தயவு வெளிப்பட போகிறது। परमेश्वर का अनुग्रह यहाँ पे दिखने वाला है। அதனால தான் 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம், इसीलिए हम यहाँ पे पहले अध्याय से हम देख रहे நெகேமியா हैं எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கிறாரு, नहेमिया कैसा इंसान है அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கிறது, और उसका स्पिरिचुअल लाइफ कैसा है देखते हैं। அவர் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறாரு, वो आके प्रार्थना करने वाले एक मनुष्य देखते हैं அவருடைய இருதயம் அன்பின் இருதயமா இருக்கிறது। और उसका हृदय आके प्रेम से भरा हुआ है। பிரச்சனைக்கான தீர்வு ஜெபத்தினால் மட்டுமல்ல, और उसका मुसीबत का जो सॉल्यूशन प्रेयर प्रार्थना से अकेले नहीं, தேவனுடைய இரக்கம், परमेश्वर की अनुग्रह, தேவனுடைய கிருபை, परमेश्वर की कृपा से அதை நாம் பெற வேண்டும்। அதற்கு அந்த 4வது பாயிண்ட்ல ஜெபம் பண்றாரு। वो हम पाने के लिए यहाँ पे प्रार्थना करते हैं। இப்போ என்ன பண்றாரு, ஜெபிச்சிட்டு अब यहाँ पे प्रार्थना करके ராஜா கிட்ட வர போறாரு। राजा के पास आने वाले हैं। இந்த 11ஆம் வசனத்தை ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல ஒரு சில வார்த்தைகள் இப்படி கொடுக்கப்படுகிறது பாருங்க। यहाँ पे 11वीं वचन आके दूसरे वचन में पढ़ के देखेंगे। இந்த வார்த்தைகள் இப்படி சொல்றேன், நான் ராஜாவின் திராட்சரச பணியாளன் என்பது உமக்கு தெரியும், எனவே இன்று எனக்கு உதவும், ராஜாவிடத்தில் உதவி கேட்கிற போது நீர் எனக்கு உதவும், என் காரியத்தை கைக்கூடி வரப்பண்ணும், ராஜாவுக்கு நான் விருப்பமுடையவனா இருக்கும்படி உதவும் அப்படின்னு சொல்றாரு। तो यहाँ पे कुछ इस प्रकार से देखते हैं कि जब नहेमिया राजा के पास जाता है मदद के लिए, तो परमेश्वर की ओर से मदद आने के बारे में हम देखते हैं। இந்த நெகேமியா பெரிய ஆள்லாம் கிடையாது, यहाँ पे नहेमिया के बहुत बड़ा அவரே इंसान சொல்றாரு नहीं है, தன்னை அங்க வெளிப்படுது திராட்சரச பணியாளன், क्योंकि वो वहाँ पे दाखरस देने वाला एक काम करने वाला था। நான் வேலைக்காரன் தான், वह मैं काम करने वाला ही हूँ। ஆனா இப்போ பிரச்சனைக்கான தீர்வை நான் ராஜா கிட்ட போக போறேன், கேட்க போறேன், உதவி கேட்க போறேன்। अब वो प्रार्थना में कहते हैं कि मैं राजा के पास आकर मदद मांगने जाने वाला हूँ, அப்ப நான் கேட்கும்போது நீர் எனக்கு உதவி செய்யும், और जब मैं पूछूंगा तो तू मुझे मदद करना, இந்த காரியத்தை கைக்கூடி வர பண்ணும், और इस काम को सफल होने के लिए मदद करना, ராஜாவுக்கு முன்பாக என்னை விருப்பம் உள்ளவனாக என்னை மாற்றும் என்று அங்க சொல்றாரு। और यहाँ पे राजा के सम्मुख में दयालु मिलने के लिए यहाँ पे काम करना। எப்பேற்பட்ட வார்த்தையில அங்க பயன்படுத்துகிறார் பாருங்க। तो यहाँ पे देखिए वो कैसा बातों को इस्तेमाल करते हैं, காரியத்தை கைக்கூடி வர பண்ணும், और काम को आके पूरा सफल करने के लिए। ஜபத்தினால் மாத்திரம் கிடையாது, यहाँ पे प्रार्थना से केवल नहीं, நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், बहुत से मसीहा के लोग आज भी प्रार्थना करते அது हैं, ரொம்ப நல்லது, बहुत अच्छा है, அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வரும், और मन को बहुत ही खुशी आता है। ஒரு சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும், लेकिन कुछ आशीषें सिर्फ मिल सकता है, ஆனா முழுமையான பரிபூர்ணமுள்ள கிறிஸ்தவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா கிடையாது। लेकिन परिपूर्णता से आशीष आके नहीं मिलता है। அப்படின்னு நினைச்சிருந்தா நெகேமியா என்ன பண்ணீங்க, ஜெபிச்சுட்டே இருந்திருக்கலாம்। तो नहेमिया कुछ ऐसे सोच के प्रार्थना करते रह सकता था, சரி நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்காகன்னு சொல்லி அப்படியே இருந்திருக்கலாம்। मैं प्रार्थना करता हूँ बोल के ऐसे ही रह सकता था। 3 மாசம் வரையும் ஜெபிக்கிறாரு,
3 महीने से वो प्रार्थना करता है। நவம்பர்ல இருந்து மார்ச் மாசம் வரை ஜெபிக்கிறாரு. नवंबर से लेके मार्च तक प्रार्थना करता है। நான் நினைக்கிறேன் நெகேமியா ஜெபத்தில் அப்படி ஓட்டிலாம் நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். और नहम्याह ऐसे ही प्रार्थना करता रहता था। ஆனா தேவன் அங்க வெளிப்படுத்தி இருப்பாரு. लेकिन यहाँ पे परमेश्वर बोलते हैं, இல்ல என்னுடைய கிருபையை தரேன், नहीं मेरा अनुग्रह, என்னுடைய இரக்கத்தை தரேன், मेरी दया, நீ தான் போணும், तू ही जाना है, நீ ஒத்துழைக்க வேண்டும், तू काम करना है। விடுதலை பெற வேண்டும் என்றால், अगर छुटकारा पाना है, ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், अगर आशीष पाना है, நாம் ஒத்துழைக்க வேண்டும். तो मैं भी काम करना है। அவர் தொடர்ந்து இரக்கத்தை காண்பிக்கிறார். तो वहाँ पे परमेश्वर क्या दिखाते हैं? நம்ம தான் ஒத்துழைக்க மாட்டேன்றோம். हम ही आके परमेश्वर के साथ काम नहीं பிரச்சனை करते। நம்மகிட்ட இருக்கு, परमेश्वर यहाँ पे मुसीबत हमारे पास है, அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். उसको हम सही करना है। அதுதான் நெகேமியோட வாழ்க்கையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். और यही हम नहम्याह के जीवन में भी देखते பிரச்சனை हैं। மத்தியில ஜெபிக்கிறாரு, वो मुसीबत के सम्मुख में प्रार्थना करते ஆனா हैं, ஜெபிச்சிட்டு அங்கே இல்ல, लेकिन प्रार्थना करके वही नहीं बैठा है। முயற்சிக்கிறாரு. अब वहाँ पे वो आके काम करता है। போறாரு, நான் உதவி கேட்க போறேன், ராஜா கிட்ட உதவி கேட்க போறேன். अब राजा के पास जाकर वो आके நீர் मदद இந்த मांगता है। காரியத்தை கைக்கூடி வர பண்ணும், आप आके इस काम को सफल करें, நீர் எனக்கு இரக்கத்தை காண்பியும். आप आके राजा के सम्मुख में मुझे अनुग्रह இதெல்லாம் मिले। ஜெபிச்சிட்டு ராஜா கிட்ட போக போறாரு. अब ये सब प्रार्थना करके वो राजा के पास जाता है। இரண்டாம் அதிகாரத்துல ராஜா கிட்ட வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, अब दूसरा अध्याय में राजा के पास आके क्या कहता है? திராட்சை ரசத்தை என்ன பண்றாருன்னா சர்வ் பண்றாரு. अब वो दाख रस को राजा को देता है। அப்படி திராட்சை ரசத்தை வந்து ராஜாவுக்கு சர்வ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, अब दाख मधु को आके राजा को देते वक्त यहाँ पे क्या होता है? யூத ஜனங்கள் கஷ்டத்துல இருக்கிறதுனால अब वो कहता है कि वहाँ मेरी जनता बहुत ही मुश्किल में है, இவரால சந்தோஷமா இருக்க முடியல. उससे आके खुश नहीं रह पा रहा है। ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று பவுல் சொல்லுகிறார். लेकिन आके पौल कहता है कि मसीहा का जीवन बहुत ही खुशी से भरा हुआ है। ஆனா நான் நினைக்கிறேன் இப்பேற்பட்ட காரியத்துக்கு கவலைப்படுறது துக்கப்படுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். लेकिन मैं सोचता हूँ ऐसे कामों के लिए मुश्किल उठाना, दुख उठाना अच्छा है, ஆமா, இவர் தேவனுடைய ஜனங்களுக்காக துக்கப்படுகிறார், क्योंकि ये परमेश्वर की जनता के लिए दुख उठाता है அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. और उनको मदद करना चाहता है। ஆனா இந்த விதத்துல இது நல்லது. तो ऐसा दुख अच्छा है। அப்ப என்ன பண்றாருன்னா, துக்க முகத்தோடு ராஜாவுக்கு முன்பாக என்ன பண்றாரு, அந்த திராட்சை ரசத்தை சர்வ் பண்றாரு. अब दुख के मुंह से आके दाख मधु को आके राजा को देता है। அப்போ ராஜா கேக்குறாரு, ஏன் நீ துக்க முகமா இருக்கிறன்னு கேக்குறாரு. अब राजा उसे पूछता है, तू क्यों आके उदास है? உனக்கு வியாதியும் இல்ல, यहाँ पे कोई भी नहीं நீ है, நல்லா இருக்கிற, तू अच्छा है। ஆனா இது வந்து மனக்கவலை மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்றாரு. तो ये कह रहा है कि मुझे मन की उदासी है। ஏன்னா நெகேமியாக்கு தெரியும், ஒரு பயத்துடன் தான் ராஜா கிட்ட வராரு. लेकिन नहम्याह देखिए एक डर से ही राजा के पास गया है। நெகேமியா என்ன பண்ணுவோம்னா, அந்த எருசலேம் உள்ள அந்த பட்டண செவரை கட்டும்படியே அந்த உதவியை வந்து ராஜா கிட்ட கேட்க போறாரு. अब नहम्याह आके यरूशलेम के शहर पना को बनाने के लिए वहां पे राजा के पास जाता है। கேட்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது. और राजा के पास पूछना इतना आसान नहीं है। ஆமா, நம்ம நினைக்கிறோம் சரி, எப்பவுமே அங்க ராஜாக்கு முன்பாகவே தான் நெகேமியா இருப்பாரு. हमेशा आके राजा के सम्मुख में नहम्याह ஏன்னா रहता திராட்சை है, ரசத்தை வந்து சர்வ் பண்றாரு. दाख मधु को राजा को देता है। சரி, சர்வ் பண்ணும்போது ராஜாவே நீ உதவி செய்யும் அப்படின்னு கேட்டலாம் நம்ம நினைக்கலாம். और हम सोचते होंगे कि दाख मधु देते समय मुझे राजा मदद करो पूछेगा। ஆனா மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, लेकिन वहां पे एक ट्विस्ट क्या है कि இந்த ராஜா தான் और यही राजा எருசலேம் பட்டணத்தை வந்து கட்டக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கிறார். यरूशलेम के शहर पना को नहीं बांधने के लिए उन्होंने आज्ञा दिया இப்ப था। அந்த ராஜாவினிடத்துல தான் நெகேமியா போய் என்ன பண்றாருன்னா திராட்சை ரசத்தை சர்வ் பண்றாரு. अब उसी राजा के पास नहम्याह जाकर दाख मधु को देता அப்ப है। நிச்சயமா பயம் இருக்குமா இருக்காதா நெகேமியாக்கு? तो सच में नहम्याह को डर रहे होगा। ஆமா, இதுக்கு முன்பாக எஸ்தரா புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரை வாசிச்சு பாருங்க. इसके पहले आप इज़रा के पुस्तक में 4था अध्याय में ஆமா, அந்த கட்டளையை கொடுக்கிறவர் இவர்தான். अब उस आज्ञा को राजा ही देते हैं அங்க சுத்தி இருக்கிற ஜாதி ஜனங்கள் இவருக்கு லெட்டர் போடுறாங்க. और वो वहां के लोग आके उन लोग को लेटर डालते இங்க हैं। இருக்கிற ஜனங்கள் வந்து இந்த பட்டணத்தை கட்டிட்டாங்கன்னா अब ये यहूदिया के जनता इस शहर पना को बना दिए तो உங்களுக்கு பங்கு வராது, आप लोग को आके कोई हिस्सा नहीं आएगा நீங்க நஷ்டம் அடைஞ்சிருவீங்க. और आप लोग को नुकसानी होगी। நான் வந்து அரண்மனை உப்பு தின்றதுனால உங்களுக்கு விசுவாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட லெட்டர் இந்த ராஜாவுக்கு எருசலேம் உள்ள சுத்தி இருக்கிற ஜாதி ஜனங்கள் அனுப்புறாங்க. अब यही आके एक खत आके ये राजा के यरूशलेम के लोगों को भेजता है। அப்போ இவர் என்ன பண்றாரு, அந்த லெட்டரை படிச்சுட்டு ஒரு நல்லது சமாதானம், உடனே அந்த வேலையை நிறுத்துங்கள் என்று கட்டளையிட்டது இந்த ராஜா தான், இந்த அர்த்தசஷ்டா ராஜா. अब इस खत को पढ़ के आके उस शहर पना को बनाने का काम रोकता यही राजा। ஆமா, அந்த காலகட்டத்தில் பெர்சியா ராஜ்யம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்தது.
वो और उस समय पे ये राजा ही एक बहुत ही बड़ा शासन करता है। இந்த ராஜா தான் கட்டளிட்டு இருக்கிறாரு. अब ये राजा ही आके आज्ञा दिया है। இந்த ராஜா கிட்ட தான் என்ன பண்றாரு, மறுபடியும் உதவி கேட்கும்படி நெகேமியா வருகிறார். अब जिस राजा ने आज्ञा दिया है उसी राजा के पास आके मदद मांगने के लिए आता है। ஜெபிக்கும் பொழுதே நம்ம பார்த்துறோம் நெகேமியா எப்படி ஜெபிச்சார் அப்படின்னு. अब प्रार्थना करते समय हमने देख लिया कि नहम्याह ने कैसे प्रार्थना किया। தேவன் யார் என்பதை வெளிப்படுத்திட்டாரு. और परमेश्वर कौन है करके उसने बता தன்னை दिया। அர்ப்பணித்தாரு. अपने आप को परमेश्वर को सौंप கடவுளுடைய दिया வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிச்சாரு. और परमेश्वर के वचन के अनुसार प्रार्थना किया। இன்னொன்னு இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேவனுடைய இரக்கம் என்பது கண்டுபிடிச்சிட்டாரு. और उसने पता लगा है कि इस प्रॉब्लम का सॉल्यूशन परमेश्वर का अनुग्रह ही है करके। ஆமா, இப்ப அந்த தடை பண்ண ராஜா கிட்ட தான் வந்து உதவியை கேட்க போகிறார். अब आके राजा के पास आकर वो आके मदद मांगता है। அப்போ வந்து உதவி கேட்கணும்னா தேவனுடைய இரக்கம் இல்லாமல் கிருபை இல்லாமல் இது சாத்தியமே ஆகாது. अब देखिए जब मदद मांगता है तो परमेश्वर के अनुग्रह और कृपा के बिना ये काम नहीं हो सकता। இங்கதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் இங்க வேலை செய்ய போறாரு. और यहाँ ही अद्भुत रीति से परमेश्वर आकर एक काम करने वाले हैं। அப்போ வந்து சோகமா இருக்கிறாரு. और यहाँ पे आके बोलते हैं, அப்போ 3ஆம் வசனத்துல வந்து நெகேமியா சொல்றாரு ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க. अब तीसरे वचन में आके नहम्याह देखता है कि राज्य सदा जीवित रहे। என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் और பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டது கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். और यहाँ पे वो बताता है कि मेरे पुरखों का कब्र है जहाँ वहाँ पे उजड़ा पड़ा है और उसके फाटके जले हुए हैं। यहाँ पे वो देखते हैं। இங்க தேவனுடைய தயவு என்ன பண்ணுது அப்படின்னா நெகேமியாவுக்கு ஞானமுள்ள வார்த்தைகளை கொடுக்கிறது. तो यहाँ पे परमेश्वर की अनुग्रह क्या करता है, पर नहम्याह को एक अच्छी अच्छी बातें उसके मुंह में डालता है। ஆமா, ராஜாவுக்கு முன்பாக எல்லாரும் தாழ்மையோடு பேசணும். यहाँ पे आके राजा के समूह में सब लोग आके बहुत ही नम्र से बात करना है। முதல்ல சொல்றாரு ராஜாவே என்றென்றைக்கும் வாழ்க. यहाँ पे सबसे पहले कहते हैं राजा तू सदा जीवित रहे। அப்புறம் சொல்றாரு என் பிதாக்கள் இருக்கிற கல்லறையில் நகரத்துல ஒரே ஒரு கவலையா இருக்குது, துக்கமா இருக்குது, இதனால நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்பது ஒரு கேள்வி எழுப்புறாரு. और दूसरा यहाँ पे कहता है कि मेरे पुरखों के कब्रें उजड़ा पड़ा और मैं कैसे आके खुश रह सकता हूँ। இப்படி ராஜா யாரும் அந்த காலகட்டத்துல கேள்வி எழுப்ப முடியாது. तो यहाँ पे वो ऐसा बताता है। அப்படி கேள்வி எழுப்புனாங்கன்னா ராஜாவுடைய ஞானத்தை அவர்கள் கேவலப்படுத்துகிறார் அர்த்தம். अगर वैसा कुछ बोलते हैं तो राजा के ज्ञान को आके वो चिढ़ाने का मतलब है। அவருடைய தலையை கூட வெட்டுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. और वो लोग आके उनके सिर को भी काटने के लिए तैयार रहते हैं। இவ்வளவு கடினமான சூழ்நிலையில போய் அர்த்தசஷ்டா ராஜா கிட்ட போய் நெகேமியா உதவி கேட்கிறார். देखिए इतना मुश्किल परिस्थितियों में राजा के पास आके नहम्याह मदद मांगता है। மன்னிக்கவும், நெகேமியா உதவி கேட்கல, नहम्याह यहाँ पे आके मदद मांगता है। அர்த்தசஷ்டா ராஜா கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. तो यहाँ पे राजा उससे पूछता है कि तुझे क्या करना है। और கர்த்தருடைய இரக்கம் கிருபை எப்படிப்பட்டதா இருக்குது. देखिए परमेश्वर की अनुग्रह और कृपा कैसा है। தேவையின் மத்தியில நம்மை நோக்கி ராஜாவை அனுப்புகிறார். तो देखिए हम जो मांगते हैं राजा आके उसको वहाँ पे भेजते हैं। இந்த ராஜாவின் மூலமாக இரக்கத்தையும் கிருபையும் காண்பிக்க போகிறார். और परमेश्वर आके इस राजा के द्वारा अपना अनुग्रह और कृपा दिखाने वाले हैं। நெகேமியா போயிட்டு வாண்டடா போய் கேட்கல. नहम्याह आके खुद से जाके नहीं पूछा। 4ஆம் வசனத்துல பாருங்க, चौथा वचन में हम देखेंगे, அப்போது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன. यहाँ पे राजा ने मुझसे पूछा। அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. और यहाँ पे आके तब वे स्वर्ग के परमेश्वर को प्रार्थना करके, நாம் அங்கேயே பார்த்தோம் நெகேமியா வந்து தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னு. देखिए हमने पहला अध्याय में देखा नहम्याह आके परमेश्वर को डरने वाला एक इंसान था। சரி, அவர் ராஜா கேட்கிறாரு, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்றாரு. अब राजा उससे पूछता है कि तुझे क्या चाहिए। எல்லாரும் இங்க வந்து கோட்டை விட்டுருவாங்க. अब यहाँ पे मांगता है, என்ன வேணும்னு கேட்டாலும் அது அப்படி இப்படின்றாங்க. राजा पूछता है कि तुझे क्या चाहिए। என்ன கேட்கறனே தெரியாம அவர்கள் கேட்றாங்க. उसे क्या मांगना है करके पता नहीं करके मांग लिया उसने। ஆனா உடனே என்ன பண்ற நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். लेकिन तुरंत आके नहम्याह ने क्या किया, स्वर्ग के परमेश्वर को देख के प्रार्थना किया। ஏன்னா அவருடைய சித்தத்தை அங்க வெளிப்படுத்த போகிறார் தேவன். क्योंकि परमेश्वर के सिद्ध को वहां पे आके नहम्याह बताने वाले हैं। அப்ப அங்க வெளிப்படுகிறது கர்த்தருடைய தயவு அற்புத விதமாக வெளிப்படுகிறது. तो यहाँ पे परमेश्वर की अनुग्रह आके अद्भुत रीति से दिखता है। நெகேமியா கேட்கிறாரு ராஜாவின் இடத்துல, यहाँ पे नहम्याह राजा से पूछता है, நான் போக போறேன், எருசலேமுக்கு போக போறேன், अब मैं यरूशलेम में जाने वाला हूँ அந்த பட்டணத்தை கட்ட போறேன், और उस शहर पना को बनाने वाला हूँ। அந்த பட்டணத்துக்கு கட்டறதுக்கு மெட்டீரியல்ஸ் திங்க் நீ தான் தரணும். अब उस शहर पना को बनाने के लिए क्या क्या सामान चाहिए वो आप ही देने वाले हो। ஆபீஷியல் ஒர்க்கா என்ன நீ அனுப்பணும் அப்படின்றாரு. आप आके एक ऑफिशियल वर्क के जरिए मुझे भेजना है। லீவ் கேட்கல. நெகேமியா எப்படி எனக்கு லீவ் வேணும் ராஜா, நான் போயிட்டு வரேன்னு கேட்கல. देखिए नहम्याह आके राजा से आके छुट्टी नहीं मांगता है। எருசலேமின் பட்டணத்தை கட்டறதுக்கு ஆபீஷியலா நீரே என்ன அப்பாயின்ட்மென்ட் பண்ணி நீங்க அனுப்புங்கன்ற
அனுப்புங்கன்றாரு. अब यरूशलेम के शहरपना को बनाने के लिए आप मुझे अपॉइंट करके वहां भेजिए இது बोलता எப்படி है। இருக்கு பாருங்க, சம்பளத்தை கொடுத்து மெட்டீரியலை கொடுத்து போய் எருசலேம் பட்டணத்தை கட்ட வேண்டும். देखिए अब यहाँ पे तनख्वाह देके सारे सामान देके यरूशलेम के शहरपना को बनाना है। ஆனா ராஜா என்ன பண்றாருன்னா இதுக்கெல்லாம் சரின்னு சொல்றாரு, अब देखिए राजा ये सब चीजों के लिए ओके बोलता है, தரன்னு சொல்றாரு. वो देता हूँ बोलते हैं। அந்த இடத்துல வாசிக்கும் போது எனக்கே ஒரு என்னடா இப்படி இருக்கு, தேவனோட தயவு இப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னு பார்த்தேன். तो मैं पढ़ते समय मैं सोचा क्या परमेश्वर की अनुग्रह ऐसा है क्या करके। ஆமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கிறது. देखिए बहुत ही अद्भुत रीति से परमेश्वर की சரி, आशीर्वाद ஏதோ है। லீவ் கேட்டா பரவாயில்ல, தேவனுடைய தயவுனால லீவ் கிடைக்குதுன்னு வந்துடலாம். देखिए छुट्टी मांगता है तो परमेश्वर के अनुग्रह से छुट्टी சம்பளத்தையும் मिलेगी, கொடுத்து लेकिन यहाँ पे तनख्वाह அந்த देके பட்டணத்துக்கு கட்டுற மெட்டீரியல்ஸ் திங்க அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு और शहरपना दीवार बनाने के लिए सारा सामान देके நான் போய் கட்டுறேன்னு சொல்றாரு. और मैं जाके बनाता हूँ बोलते हैं। அர்த்த சஸ்த ராஜா என்ன சொல்றாருன்னா சரின்னு சொல்றாரு. और देखिए दूसरे क्षण में राजा क्या कहता है, सही ठीक है बोलता है। இது எப்பேற்பட்டதா இருக்கு பாருங்க, இந்த ராஜா தான் கட்டளையிட்டாரு அந்த பட்டணத்தை வந்து கட்டக்கூடாது அப்படின்னாரு. लेकिन ये कैसा दया देखिए, यही राजा आके शहरपना को नहीं बनाना है बोला, ஆனா இந்த ராஜாவே மெட்டீரியல்ஸ் கொடுத்து கட்டும்படி நெகேமியா அப்பாயின்மெண்ட் பண்ணி எப்படின்னா கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்ணி அனுப்புறாரு நெகேமியா. लेकिन इसी शहरपना को बनाने के लिए यही राजा आके अपॉइंट करता है नहेमिया அவருடைய को। ஸ்தானத்தையே தேவன் மாத்துகிறார் பாருங்க நெகேமியோட வாழ்க்கையில. देखिए नहेमिया के जीवन में उसको स्थान को परमेश्वर बदलते हैं। பானபாத்திரக்காரனா இருந்தான், वो आकर एक வேலைக்காரன், काम करने वाला இப்ப था। கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்ணி யூத ஜனங்களுக்கு போகிறார் अब वहाँ எருசலேமுக்கு. पे यरूशलेम में अब जाता है दूसरा पद में। நீங்க 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது 12 வருஷம் யூத நாட்டுக்கு இவர்தான் வந்து கவர்னரா இருக்கிறார் நெகேமியா. अब नहेमिया 5वीं वचन में हम पढ़ेंगे तो 12 साल तक वहाँ पे नहेमिया गवर्नर बन के था। சரி, இதெல்லாம் எப்படி கிடைச்சது நம்ம யோசிச்சு பார்க்கணும், देखिए ये सब कैसा मिला, हम सोच के திங்க் देखना, பண்ணி பார்க்கணும். सोच के देखिए ये सब कैसा मिला। 8ஆம் வசனத்துல பிற்பகுதி வாசிக்கிறேன் பாருங்க. जब हम 8वीं वचन में देखेंगे तो என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். यहाँ पे परमेश्वर का अनुग्रह उसके ऊपर होने के कारण राजा ने मुझे ये दिया है। நெகேமியா பாருங்க என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறதுனால तो देखिए नहेमिया क्या कहता है, मेरा परमेश्वर की कृपा दृष्टि मुझ पर थी। பிரச்சனைக்கு தீர்வு வந்துருச்சு. और यहाँ पे देखिए प्रॉब्लम का सोल्यूशन आ गया। எப்படி வந்தது பிரச்சனைக்கு தீர்வு? कैसा आया यहाँ प्रॉब्लम का सोल्यूशन? தேவனுடைய இரக்கம், परमेश्वर की अनुग्रह, தேவனுடைய கிருபை. परमेश्वर की दया। ஆமா, இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்படுவது எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த ராஜா கொடுத்தார். यहाँ पे आके दूसरे वर्षन में हम देखते हैं कि मुझे जो भी जरूरत था राजा ने दिया। ராணியை மட்டும் விட்டாரு, ராணியை மட்டும் விட்டாரு, और रानी को अकेले छोड़ दिया, ராணி மட்டும் கேட்கல, और रानी को नहीं छोड़ा, மற்ற எல்லாவற்றையும் கேட்டாரு. और सब कुछ मांगा, எல்லாவற்றையும் அந்த அசஸ்த ராஜா கொடுத்தாரு. और वो राजा ने सब कुछ दिया। எப்படி கொடுத்தாரு? कैसे दिया? நெகேமியா 8ஆம் வசனம் சொல்றாரு, தேவனுடைய இரக்கத்தின் கரம் என் மேல் இருந்ததனால नहमीया के 8वीं वचन में हम देखते हैं நான் கேட்டது எல்லாவற்றையும் அந்த ராஜா எனக்கு கட்டளையிட்டார் என்றாரு. मेरे परमेश्वर की कृपा दृष्टि मुझ पर था, इसीलिए राजा ने सब कुछ मुझे दिया। நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக ஏராளமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. मैं आज कहता हूँ कि परमेश्वर ने कलवारी क्रूस पर यीशु मसीह ने हमारे लिए बहुत आशीष அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. और उन्होंने हमें बताया है। இதை நாம் எப்படி எடுக்கணும்? अभी इस आशीष को हम कैसे लेना है? இந்த இரக்கத்தின் மூலமாக, इस अनुग्रह के द्वारा இந்த கிருபையின் மூலமாக, और इस कृपा के द्वारा இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல और बहुत ही अद्भुत रीति से நம்முடைய ஸ்தானத்தை மாற்ற முடியும். परमेश्वर आकर हमारी जगह को ही बदलेगा। ஆமா, யாரெல்லாம் நமக்கு உதவி செய்ய முடியாதோ, தடை இருந்ததோ அவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்ய முடியும், தடைகளை நீக்க முடியும். और जो जो आके हमें मदद करना है उस सारे रुकावटों को परमेश्वर आकर हटाएगा। இது எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனுடைய இரக்கம் கிருபை பெரியதா இருக்கிறது. आमीन। सबसे बढ़कर परमेश्वर की अनुग्रह और कृपा बड़ा है। அந்த கிருபை இரக்கம் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் மீதும் இருக்கிறது. अगर परमेश्वर की कृपा दया आपके जीवन में है सबके அந்த लिए, ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கும்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். और उस आशीर्वाद को हम आके पाने के लिए मसीहा के जीवन में आए हैं। ஏற்கனவே எல்லாம் ரெடியா இருக்கிறது. और यहाँ पे सब कुछ तैयार है, தேவனுக்கு நீங்க ஒத்துழைக்க வேண்டும். लेकिन हम लोग आके मिलकर काम करना है। வேதம் சொல்வது, யாக்கோபு 4:6 சொல்கிறது, यहाँ पे याकूब की किताब 4:6 में बोलते हैं, பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், जो घमंडी है परमेश्वर उसके लिए खड़ा रहते हैं, தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். लेकिन जो नम्र से रहते हैं परमेश्वर अपनी अनुग्रह उनको दिखाता है। ஆமா, கிருபை வேணும்னா நீங்க நம்ம தாழ்மை பட வேண்டும். நெகேமியா
நெகேமியா நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை பார்த்தோம்னா அவர் அங்க தன்னை அர்ப்பணிக்கிறார். यहाँ पे नहमिया आके एक चीज हम क्या देखते हैं, वो अपने आप को परमेश्वर के हाथ में समर्पण करता है. இயேசுவும் ராஜாதி ராஜாவா இருந்தாரு பரலோகத்துல. और वो कहता है कि यीशु आके राजाओं के राजा है. தன்னை அர்ப்பணித்து தாழ்மையின் எண்ணமாக இந்த பூமிக்கு வந்தாரு. अपने आप को समर्पण करके परमेश्वर से बात करते हैं. நான் சொல்ற நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்காக வெயிட் பண்றது. देखिए बहुत सारे आशीष हमारे लिए इंतजार कर रहा है. தாழ்மையின் எண்ணங்களை எடுத்துக்கொள்ளுங்க. और नम्र से रहिए. ஏராளமான கிருபை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. और बहुत सारे अनुग्रह हमारे लिए है. நெகேமியா பாருங்க இப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு அவர் பெற்றாரு. नहमिया को बहुत ही अद्भुत रीति से परमेश्वर எந்த ஸ்தானத்துல இருந்து எந்த ஸ்தானத்துக்கு வந்தாரு. देखिए नहमिया कौन सी जगह से कौन सी जगह पे आते हैं. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்துவை நீங்க அனுபவிக்க வேண்டும். हमारे मसीहा के जीवन में एक एक दिन इस अनुग्रह को हमें पाना है. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர வேண்டும். और अपने मसीहा के जीवन में हमें बढ़ते जाना है. தயவு காத்து கொண்டிருக்கிறது. क्योंकि परमेश्वर की दया हमारे लिए சும்மா வேலை செய்ய முடியாது. தேவனுடைய தயவு तो यहाँ पे परमेश्वर की अनुग्रह यूं ही ஒரு काम नहीं நிலைக்கு करना. வர வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது. परमेश्वर हमें बुलाता है कि हम एक अच्छी परिस्थिति में आए. நெகேமியா ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க. மற்ற ஜனங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு துக்கித்து அழுதார். देखिए नहमिया का जीवन कैसा था, वो दूसरे लोगों के लिए आके आंसू बहा के रोया. அதுதான் தேவனுடைய அன்பா இருக்கிறது. और वही परमेश्वर की प्रेम நான் है. சொல்ற எல்லாரையும் நேசியுங்கள். तो परमेश्वर कहते हैं सबको आके प्रेम எல்லாரும் அன்பு செலுத்துங்கள். सबके पास अपना प्रेम से रहो. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இதை நாம் பண்ண வேண்டும். क्योंकि हम मसीहा के लोग ऐसा करना है. அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. परमेश्वर ने कहा है कि उसके लिए प्रार्थना करना है, उनके लिए प्रेयर. நம்ம பழி வாங்குதல் அவருக்குரியது. क्योंकि आके जो भी அவர் बदला लेना பண்ணுவாரு. उनका काम है. ஆமா அவர் பண்ணுவார். அந்த सब कुछ परमेश्वर करेगा. அதனால தான் நிறைய பேரோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. इसीलिए बहुत से लोगों के जीवन में आशीर्वाद एक रुकावट बनकर है. அன்பு செலுத்துங்கள். आप आके प्रेम दिखाओ. தேவனுக்கு ஒத்துழையுங்கள். परमेश्वर के साथ मिलकर काम करिए. இந்த இரக்கத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். और परमेश्वर के अनुग्रह को एक एक दिन आके जीने के लिए परमेश्वर ने हमें बुलाया है. ஆமென். நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். आमीन. हमारा परमेश्वर बहुत ही अच्छा है. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். हम लोग आके आशीष पाए लोग हैं. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். हम सब अपने स्थान में खड़े हो जाएंगे. ஜெபிப்போம். प्रार्थना करेंगे. हे पिता परमेश्वर, इस सवेरे के अवसर पर पिता परमेश्वर इस अच्छे वचन के लिए धन्यवाद पिता परमेश्वर. हालेलुया पिता परमेश्वर, आपने पिता परमेश्वर आपकी अनुग्रह पिता परमेश्वर, आपकी दया हमारे जीवन में हमेशा बना रहे पिता परमेश्वर. हालेलुया. नहमिया कैसे अपने आप को नम्र कर कर आपके सम्मुख में आता है, बिल्कुल उसी तरह पिता परमेश्वर हम अपने आप को आपके हाथ में समर्पण कर कर अपने आप को, हमारे जीवन को आपके हाथ में सौंपते हैं पिता परमेश्वर. हालेलुया. इस समय पे यहाँ पे आए हुए हर एक भाइयों बहनों के लिए प्रार्थना करते हैं, उनके परिवार के लिए प्रार्थना करते हैं, उनके काम के लिए प्रार्थना करते हैं. काम की जगह पे उन्हें संभाल के रखें, जाते वक्त संभाल के रखें पिता परमेश्वर. इस पूरे हफ्ते पिता परमेश्वर अपने पिता परमेश्वर पंखों के चले उन्हें छिपाकर पिता परमेश्वर उनको संभाल करके उनके खाना पानी को आशीष करे, उनकी कमाई को आशीष करे. हर एक मुसीबतों से बचाकर परमेश्वर की अनुग्रह और दया हमेशा उनके ऊपर, उनके परिवार के ऊपर बना रहे पिता परमेश्वर. यीशु मसीह के नाम से यहाँ पे रहे हर एक भाइयों बहनों को, उनके परिवार को हम आपके सामर्थ्य नाम से आशीष करते हैं पिता परमेश्वर. सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर. आमीन. आमीन. प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे. And all the saints of God say Amen. 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 God bless you all. நம்முடைய மத்தியில் இருக்கிற என்னுடைய அருமையான அண்ணனும் பியோலாக்காவும் அவங்க வந்து உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். हमारे सम्मुख में सिस्टर और ब्रदर आए हैं, இருக்கு. ताली बजाते हुए उनका Please have स्वागत it and करेंगे. wish everybody enjoy. Thank you so much.